அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. வானொலியை கண்டுபிடித்த இத்தாலியர் மார்க்கோனி பிறந்த தினம் ஏப்ரல் 25, வியாழக்கிழமை. அனைவருக்கும் காலை வணக்கம். வானொலியை கண்டுபிடித்த இத்தாலியர் மார்க்கோனியோட பிறந்த தினம் இன்று. வானொலியின் தந்தை என்று போற்றப்படுபவரும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவருமான குக்லியெல்மோ மார்க்கோனி. ஒத்த கொம்பு போட்டு யா போடணும், அந்த தான். குக்லியெல்மோ மார்க்கோனி இத்தாலியின் பொலோனா நகரில் 1874 பிறக்கிறார். தந்தை அந்நாட்டின் பெரும்புள்ளி என்பதால் இளம் வயதிலேயே வசதியான வாழ்க்கை வாழ்ந்தார். வீட்டுக்கு வந்து ஆசிரியர்கள் கற்பித்தனர். வீட்டு நூலகத்தில் இருந்த அறிவியல் நூல்களை பிடித்தார். இயற்பியலில், குறிப்பாக மின்சாரவியலில் அவருக்கு ஆர்வம் இருந்தது. வீட்டில் சிறிய அளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டார். கம்பி இல்லாமல் ஒலி அலைகளை அனுப்புவது பற்றி ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் என்ற விஞ்ஞானியின் ஆராய்ச்சிகள் பற்றிய புத்தகம் இவரை கவர்ந்தது. தொடர்ந்து அது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்கும் முனைப்பில் இறங்கினார். ஒரே ஆண்டில் மின்காந்த அலைகள் மூலமாக சிக்னல்களை அனுப்பி காட்டினார். 1895 ஆண்டு திசை திரும்பும் மின் கம்பம் டைரக்ஷனல் ஆண்டனா என்ற கருவி மூலம் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு செய்தி அனுப்பினார். இத்தாலியில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதால் இங்கிலாந்து சென்றார். அங்கு 6 கிலோமீட்டர் தொலைவு வரை செய்தியை அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கினார். தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டார். 1897 இங்கிலாந்தில் மார்க்கோனி நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1899 ஆண்டு ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் எல்லா காலநிலையிலும் இயங்கும் கம்பியில்லா தொடர்பை 200 மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார். இதன் பிறகு இத்தாலி அரசு இவரது ஆராய்ச்சிக்கு பல உதவிகளை வழங்கியது. செனட்டராக நியமிக்கப்பட்டார். ஸ்டீசர் என்ற இடத்தில் வானொலி நிலையத்தை உருவாக்கினார். இங்கிலாந்து, இத்தாலி கடற்படைகள், வர்த்தக கப்பல்கள் இவரது கம்பியில்லா தொடர்பு கருவிகளை அதிகம் பயன்படுத்தின. 1901 ஆண்டு முதல் 2100 கிலோமீட்டர் தொலைவுக்கு செய்தியை அனுப்பி இதன் மூலம் உலக புகழ் பெற்றார். இங்கேருந்து டெல்லி பக்கத்தில் வரையா, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி பக்கம் வரையும் அனுப்புனா 2100 கிலோமீட்டர். மேலும் பல ஆய்வுகளை மேற்கொண்ட இவர் தொடர் அலைகள் உற்பத்தி செய்யும் கருவியையும் கண்டறிந்தார். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலும் செய்தி அனுப்ப முடியும் என்பதை நிரூபித்தார். கார்ல் ஃபெர்டினாண்ட் ப்ரவுன் என்ற ஜெர்மானியருடன் இணைந்து மார்க்கோனிக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1912 நடந்த ஒரு விபத்தில் மார்க்கோனி வலது கண்ணை இழந்தார். ஆனாலும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டார். 1920 இங்கிலாந்து வானொலி நிலையம் செயல்படத் தொடங்கியது. இத்தாலி அரசு இவருக்கு கௌரவமிக்க பதவிகளை வழங்கி சிறப்பித்தது. மார்க்விஸ் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இத்தாலி, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இவருக்கு பல்வேறு விருதுகள், பட்டங்களை வழங்கின. பல பல்கலைக்கழகங்களில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார். இன்றளவுக்கும் மக்களுக்கு மிக நெருங்கிய பொழுதுபோக்கு சாதனமாக விளங்கி வரும் வானொலியை உலகுக்கு வழங்கிய மார்க்கோனி 63 வயசில் 1937 ஆண்டு மறைந்து விட்டார். ஒரு மாபெரும் முக்கியமான ஒரு ஆளுமை. வானொலியை கண்டுபிடித்தவர், இத்தாலியை சேர்ந்தவர். 1874 ஆண்டு பிறந்தவர். 19ஆம் நூற்றாண்டில் 1937 20ஆம் நூற்றாண்டில் இறந்து போகிறார். இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி
இத்தாலியை சேர்ந்தவர், நேற்று கனடாவை சேர்ந்த ஜிவி போப்பு, இவர்களெல்லாம் சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.